ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே மார்னிங் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் 31 நாட்கள் ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த பிப்ரவரி மாதத்தை காணும்படி நமக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. சமாதானத்தின் வழியிலே நம்மை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்துவாராக. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பராக இருப்பது மட்டுமல்லாது, நம்மை பாதுகாப்பவர் மட்டுமல்லாது, நம்மை சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு சமாதானம் நமக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் போகிற இடமானாலும் சரி, நாம் வாழுகிற வீடானாலும் சரி, பணிபுரிகிற இடமானாலும் சரி, எங்கு சென்றாலும் நமக்கு சமாதானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை இம்மாதம் ஆண்டவர் சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். நம்ம எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மை சரியாக அந்த சமாதானத்தின் பாதைக்கு நேராக நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதங்களிலே சமாதானம் தேவை. ஒன்று, தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். 2வது, மனிதர்களோடு நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும். 3வது, நமக்குள்ளே ஒரு சமாதானம் அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனோடு எப்படி சமாதானமாவது என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டபடியினால், ஆண்டவருடைய பிள்ளைகளால் இருக்கிறபடினாலே தேவனிடத்திலே ஒரு சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரோடு சமாதானமாய் இருக்கிறோம். நாம் இன்னும் நீதிமான் ஆகாவிட்டால் தேவனோடு நமக்கு சமாதானம் இல்லை என்றுதான் அர்த்தம். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழவில்லை என்றால், இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் மூலமாக நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. எனவே தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு சமாதானம் சுமூகமாக இருக்கிறது. 2வது, மனுஷரோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷரோடும் கூட நமக்கு சமாதானம் அவசியம். கோபங்கள், வைராக்கியங்கள் எது இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு, நாம் கசப்புகள், வைராக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லா மனிதர்களோடு, சக மனிதர்களோடு, குடும்பங்களோடு, உடன்பிறப்புகளோடு ஒரு சமாதானத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மனிதர்களோடு ஏற்படுத்துகிற சமாதானம். 3வது, நமக்குள்ளே ஒரு சமாதானம். இன்றைக்கு எல்லாம் இருக்கும். ஆண்டவருடைய ஒரு சமாதானம் இருக்கும், மனுஷரோடு இருக்கும். ஆனால் நமக்கு நாமே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய போகிற பாதையிலே ஒரு சமாதானம் இல்லை. குடும்பங்களிலே சமாதானம் இல்லாதபடியினால் நமக்குள்ளே ஒரு கலக்கம் அல்லது கடந்த கால சில அனுபவங்கள் நம்மை விட்டு நீங்காமல் மறக்காமல் இருக்கிறபடியினாலே அது நம்முடைய சமாதானத்தை நமக்குள்ளே கெடுத்து வைத்து விடுகிறது. அல்லது கடந்த கால பாவங்கள், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டாலும் அதை மறக்க முடியாதபடி அதவே நினைத்து இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி சமாதானத்தை நமக்குள்ளே நாம் கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, கடந்த கால சில இழப்புகள் நம்மை சமாதானத்தை கெடுத்து நம்மை வைத்திருக்கிறது. நமக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே அவருடைய சமாதானம் இருக்கிறபடினாலே நமக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் தருகிறார். சமாதானத்தை தருவது மட்டுமல்ல, நம்மை சமாதானத்தின் பாதையில் நடத்த உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம் எங்கு போனாலும், நம் வேலை பார்க்கிற இடத்திலே நம்மை சமாதான பாதையிலே அவர் நடத்த ஆயத்தமாக பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுதோ அல்லது காலேஜுக்கு போகும்பொழுதோ உங்களை சமாதானத்தின் பாதையிலே ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல சமாதானம். எந்த காரியங்களை நீங்கள் முடிவெடுத்து போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பாதைகள் எல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே வழி நடத்த இம்மாதம் முழுவதும் சமாதானத்தின் தேவன் உங்களை சரியான பாதையிலே சமாதானமாய் நடத்துவார். இதுவரை நீங்கள் போகிற பாதையிலே சமாதானம் இல்லையா? இந்த பிப்ரவரி மாதம் விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். சமாதானத்தின் வழியிலே நடத்துகிற தேவன் உங்களை
நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதே நேரத்தில் இந்த மாதம் எங்களுக்கு சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறவர் என்று வாக்குத்தத்தமும் தந்திருக்கிறீர். எங்கள் பாதைகளிலே சமாதானம் இல்லை. உம்மோடு நாங்கள் ஒரு சமாதான உறவு இல்லை. மனிதர்களோடு சமாதானம் இல்லை. எங்களுக்கு நாங்களே ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் இம்மாதம் என் தேவன் எல்லாருக்கும் வேண்டிய சமாதானத்தை சம்பூர்ணமாய் கொடும். எங்கள் பாதைகளிலே சமாதானம் இல்லையே, எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, வேலை பார்க்கிற இடத்திலே சமாதானம் இல்லையே என்று நிம்மதி இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு இம்மாதம் முழுவதும் அவர்களை நீர் சமாதானத்தின் பாதையிலே நீர் நடத்தி, அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு சமாதானம், எந்த மனிதர்களிடத்திலே அவர்கள் போனாலும் ஒரு சமாதானம், எங்கே வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு சமாதானம், படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட கல்லூரிகளிலும் ஸ்கூல்களிலும் ஒரு சமாதானம், கணவன் மனைவிக்குள்ளாக குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து மாதம் முழுவதும் சமாதானத்தின் பாதையிலே எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக. தொடர்ந்து உடைய கிருபை சமாதானம் அவர்களை தாங்கட்டும். மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் கழிக்க கர்த்தர் பலன் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed month.